எல்லோ சாஸ் பம்கின் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெள்ளை பூண்டு, வரமிளகா, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 2 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம்ஸ் எல்லோ பம்கினை இதோட சேர்த்துக்கலாம். இது 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வேகிறதுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, நல்லா வேகிறதுக்கு. இதெல்லாம் இன்னொரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது 8 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா தேவைப்பட்டால் ஊற்றிக்கிறதுக்கு. பாருங்கள், பம்கின் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆறுனோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். சட்டியில் என்ன சூடானது கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டு சாட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தா இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு உங்களுக்கு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பெப்பர் தூள் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.